சரி, mode teaching brightness, reducing the brightness, reducing the general display. அக்டோபர் 26 போன பேனல், நவம்பர் 28 வந்திருக்கு. கரெக்டாக 1 month ஆக்கிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, பேக் டு த டாபிக். ரைட், ட்ரை பண்ணுமா. Which among the following is not a prokaryotic cell? கனகவனி. Which among the following is a not prokaryotic cell? Prokaryote என்னது? Nuclear membrane is absent. Nuclear membrane இருக்கக்கூடாது. பாக்டீரியா ஒரு மொனீரா கிங்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கெல்லாம் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது? மொனீரா கிங்டத்தில் கூடிய யாருக்குமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுற நாட் ப்ரோக்ரியாட், இதுதான் நீட்ல ஃபேமஸாக இருக்கும். நம்ம இப்போ ஜிமிக்ஸாக இருக்கும். நம்ம பார்க்கறதுல ப்ரோக்ரியாட்டா, டக்குன்னு ப்ரோக்ரியாட் தான் சூஸ் பண்ணுவோம். இந்த நாட்டை ப்ரோக்ரியாட்டா, இன்கரெக்டா, கரெக்டாக, அது மட்டும் ஒரு நிமிஷம் மைண்டில் ப்ராசஸ் பண்ணிட்டு எழுதுனா கரெக்டாக இருக்கும். ப்ளூகிரீன் ஆல்கே. ப்ளூகிரீன் ஆல்கே இன்னொரு பேர் சயானோ பாக்டீரியா. அதுவும் என்னதான்? யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியா ஒரு மோனீரா. அடுத்து மைக்கோபிளாஸ்மா, ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். அண்ட் எதில் வரும்? மோனீரா கிங்டத்தில் மட்டும்தான் வரும். இதுவும் ஒரு பாக்டீரியா. அப்போ 3 பேருமே என்னது? ப்ரோக்ரியாட்டிக் செல். ஈஸ்ட் என்னது? ஈஸ்ட் ஒரு ஃபங்கை கிங்டம். ஃபங்கை கிங்டத்தில் வரக்கூடிய எல்லாருமே என்னதான்? யூகரியாட் தான். அப்போ என்ன ஆன்சர்? ஈஸ்ட். நோட் பண்ணிக்கோ. பின்வருற்றில் எது ப்ரோக்ரியாட்டிக் செல் அல்ல? அப்ப ஈஸ்ட் தான். நான் தெரிஞ்சுட்டு அமைதியா உட்காந்துருக்கேன். சொல்லுவா, சொல்றதுதானே ஆன்சரு. தப்பா ஒன்றும் ஃபீல் பண்ணாது. தப்பா ஆகட்டும், திருத்திக்கலாம். சும்மா இது மட்டும் எழுதிக்கும். ஈஸ்ட் இஸ்னா யூகரியாட் மட்டும் எழுதிக்கும். அதில் ஒன்றும் பெருசாக நோட்ஸ் எல்லாம் இல்லை. நான் வேணா உனக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் தரேன். அடுத்த கொஸ்டின் பாரு. சொன்ன உனக்கு தான் எழுதுற வேலை அதிகம். ரைட், கணக்கு. The given are 2 statement. கீழே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1, all living organism are composed of the cells and the product of the cell. நடத்தினல்ல, எல்லா லிவிங் செல்ஸ் என்னதான்? செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும், செல்ஸால் தான் கம்போஸ் ஆகப்பட்டிருக்கும். டேரக்ட் இது என்சிஆர்டி லைன். இதுக்கு தான் இந்த என்சிஆர்டி லைனை பியூராக படிக்கணும். இட்ஸ் அ பியூர் என்சிஆர்டி லைன். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Some cells arise from pre-existing cells. கணக்கு நல்லா பாரு. சம் செல்ஸ் இங்க பாரு, தெளிவா மென்ஷன் பண்ணிடலாம். என்ன சம் செல்ஸ்? சில செல்ஸ் மட்டும் தான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் வருமா? நான் எழுதி போடுறது என்ன சொன்னேன்? ஆல் செல். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டக்குன்னு பாக்குறப்ப எனக்கும் கரெக்டுங்க மாதிரி தான் இருந்துச்சு, பட் இந்த இடத்துல தப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கும். இது தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி என்ன தப்புன்னு மட்டும் எழுதிக்கும். சில உயிர் செல்கள் மட்டுமே முன்னோடி செல்கள் இருந்து தோன்றுதுங்கிறான். சிலது இல்லை, எல்லா செல்ஸுமே தோன்றும் அக்கார்டிங் டு விர்ச்சோ.
அது மட்டும் எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் கவனிமா. The fluids filled matrix, the cell is cytoplasm. கவனிங்க, சைட்டோபிளாசத்தில் கூடிய ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிடு? ஃப்ளூயிடு ஃபில்டு மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் இஸ் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் இருக்குங்கிறாங்க, அது ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, பட் நுணுக்கமாக பார்த்தா இது பழைய என்சிஆர்டியாக இருக்குது. அதனால தான் இது கரெக்டுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது நார்மல் ஃப்ளூயிட் இல்லை, இது வந்து செமி ஃப்ளூயிடு. ஆஸ் பர் நியூ என்சிஆர்டி செமி ஃப்ளூயிடு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட் தான். பழைய என்சிஆர்டி படி இது கரெக்டு, நியூ என்சிஆர்டி படி இன்கரெக்ட். நுணுக்கமாக பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நார்மல் ஃப்ளூயிட் இல்லை, இட்ஸ் செமி ஃப்ளூயிட். இந்த வார்த்தை கட்டாக இருக்கு. அப்போ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது, அதில் அசசன் ராங்னா ரீசனும் ராங்காக தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஏன் மாறி இருக்கா என்ன? சைட்டோபிளாசம் இன்சைட்ல அப்படியே கொடுத்துருக்கு, நான் படிச்சுனேன். ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வைக்கிற? புரியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நான் தான் மாற்றி சொல்கிறேன்னு பார்த்துக்குவேன். பயாலஜி நடத்தி டச் இல்லை, நான் டச் இல்லாமல் இல்லை, பட் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள், ஒரு வருஷம் ஆச்சு. பார்த்துக்க, ஒரு சைட்டோபிளாசம் இடத்துல இருக்கும். சைட்டோபிளாஸில் செமி ஃப்ளூயிடு தான் இருக்கும். இப்போ நியூ கரெக்ஷன் அப்போ எனக்கு அதுதான் கேட்பான், செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவர் வியூ ஆஃப் செல்லில் கொடுத்துருப்பான், இவனை எடுத்து பார்த்துக்க. ஓவர் வியூ ஆஃப் செல்லில் கொடுத்துருப்பான். செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தான். இன் போத் ப்ரோக்ரியேட் யூக்ரியாட்டிக் செல்ஸ் ரெண்டுலேயுமே செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால் சைட்டோபிளாசம். அப்படி பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இன்கரெக்ட் தான், நியூ என்செட் படி. அடுத்துக்கான கவனி. இன் ஜெனட்டிக் மெட்டீரியல் பேசிக்லி நேக்கடு, நாட் என்க்ளோஸ்டு பை நியூக்ளியர் மெம்பரேன் இன் ஈஸ்ட்ங்கிறான். ஈஸ்ட் என்னது? ஒரு யூக்கரியாட்டிக் செல். யூக்கரியாட்டிக் செல்லில் என்ன இருக்கும்? அதோட நியூக்ளியர் மெம்பரேன் கண்டிப்பாக ப்ரெசன்ட். நியூக்ளியர் மெம்பரேன் என்ன இருக்கும்? ப்ரெசன்ஸ். அவன் என்ன சொல்லியிருக்கான்? நாட் என்வலப்டு பை நியூக்ளியர் மெம்பரேன் ஈஸ்ட்ங்கிறான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான்? இன்கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? போத், நோட் பண்ணிக்கோ, போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் இன்கரெக்ட். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ரெக்கார்டிங் போதா பாரு பரத். ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது, எனி டைம் கட் ஆகிடும். இந்த லைன் இருக்கணும், ஒரு ரெட் கலர் லைன் வந்துகிட்டே இருக்கணும். நான் பேசுகிறப்ப இந்த ஒயிட் கலர் மேக்ஸிமம் கிட்ட வந்துட்டு போகணும். அப்போ மைக் ஆனில் இருக்கணும். ட்ரை பண்ணுமா? பார்க்கலாமா? which among the following is incorrect ன்னு கேட்கலாம். எது இன்கரெக்ட்னு கண்டுபிடிக்கலாம். பேசிக் யூனிட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த செல் இன் சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நோ, ஆல் லிவிங் ஆர்கானிசத்துலையும் பேசிக் யூனிட் அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம்? செல்லு தான் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, யூனிசெல்லர் ஆர்கானிசம் ஆர் கேபபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன். நடத்தணும்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன் தான், டைரக்ட் இன்சைட் லைன். யூனிசெல்லர் ஆர்கானிசம் ஆர் கேபபிள் ஆஃப் பர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் த லைஃப். பண்ண முடியும்ல, ஒரு சிங்கிள் செல்லு வச்சு அதுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் வேல்யூ செய்ய முடியும், டைரக்ட் இன்சைட் லைன். அப்போ இதுவும் கரெக்ட். எது இன்கரெக்ட் கேட்குறான்?
ஏ ஆப்ஷன் மட்டும் தான் இன்கரெக்ட். அப்போ ஒன்லி ஏ. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிட்டு ஏன் இன்கரெக்ட்னு எழுதி வச்சுக்கோ. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும். நெக்ஸ்ட் போலாமா? ஹெடிங் அதிகமா. அடுத்தது ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ். அடுத்து வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ். ஹெடிங் அதிகமா. ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ் தமிழ்ல தொல் உட்கரு உயிரினங்கள். யார் சார் ப்ரோக்ரியாட்டிக்? யாரை நம்ம சொல்லலாம்? ஒரே ஒரு ப்ரோக்ரியாட் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். யார் மட்டும் தான் ப்ரோக்ரியாட்? கிங்டம் மொனீரா. வேற யாருமே என்ன கிடையாது ப்ரோக்ரியாட்டா வர வாய்ப்பு இல்லை. மொனீரா கிங்டம். மொனீராவில் யார் யார் வருவா? யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, இந்த 2 பேருமே. ஓகேவா? இந்த 2 பாக்டீரியாவும் நமக்கு என்னவா இருப்பது? மொனீரா. மொனீராவில் கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரியாட் தான். சரி, ரைட், ஓகே சார். ப்ரோக்ரியாட்டோட ஷேப் பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்சைட்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பாக்டீரியா. எஸ், பாக்டீரியா ஒரு ப்ரோக்ரியாட். வேற ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கேனா யாரு? ராக்கெட்ல சயனோ பாக்டீரியா. வேற மைக்கோபிளாஸ்மா ஆர் ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாமே நமக்கு என்னதான் ப்ரோக்ரியாட்னு என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கான். எஸ், இது ஒரு என்சிஆர்டி தான், அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கிளியரா? ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா கணக்கு கவனிக்கணும். இது ஜென்ரலா ப்ரோக்ரியாட் அப்படிங்கிறது யூக்கரியாட்டை விட ஸ்மால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென் யாரை விட குட்டியா இருப்பா? யூக்கரியாட்டிக் செல்ஸ். யூக்கரியாட்டிக் செல்ஸை விட குட்டி. யூக்கரியாட்டிக் செல்ஸை விட வேகமா செல் டிவைட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ரோக்ரியாட்டிக்ல ஒரு செல் எடுத்தோன்னா இது 2ஆ உடையிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே உடஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்டாகவே 2ஆ உடஞ்சிரும். அதே ஒரு யூக்கரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டோம்னா, மனுஷனோட செல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது 2ஆ உடையிறதுக்கு டைம் நிறைய எடுத்துக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல செல் டிவிஷன் இஸ் faster than யூக்கரியாட்டிக் செல்ஸ். யூக்கரியாட்டிக் செல்ஸை தாண்டி பார்க்குறப்போ இதோட செல் டிவிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட ஷேப்பு, ப்ரோக்ரியாட்டிக் செல் இருக்குன்னா என்னென்ன ஷேப்பில் சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா ராடு ஷேப் இருக்கும். ஓகேவா? ராடு ஷேப் பேசில்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சார் சொல்லலை, இது வந்து பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் கிங்டம் மொனீரால படிச்சிருப்பேன். ராடு ஷேப் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமா ஷேப்பில் இருக்கும். கமா ஷேப்பில் இருக்கும் விப்ரியோ. கமா ஷேப்பில் இருக்கும் பாக்டீரியா. சில பாக்டீரியாஸ் கமா ஷேப்பில் இருக்கும். சிலது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். காக்கஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சிலது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அப்படின்னா ஸ்பைருலினாவா சம்திங், ஸ்பைரல் சுருள் வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி பாக்டீரியாவோட ஷேப்ஸ் வேற வேற ஷேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் இந்த லெசன் கிடையாது, அதனால சார் இதை பற்றி பேசல, அதெல்லாம் அங்கே படிச்சுக்கணும். இது ப்ரோக்ரியாட்டுக்கு ஜென்ரலாக நான் கொடுத்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ, அடுத்து போகலாம். அதுலாமா ரைட். இதில் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம் என்னென்னட்டு. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ரியாட்டிக் செல் சார் எடுத்துக்கிறேன், இதுதான் ப்ரோக்ரியாட்டிக் செல். இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் கனகவனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் செல் மெம்பரேன். இதுக்கிட்ட செல் மெம்பரேன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், செல் மெம்பரேன் உண்டு. பிளாஸ்மா மெம்பரேன் கூட சொல்லுவாங்க. செல் மெம்பரேன், செல் படலம் இருக்குது. செல் மெம்பரேனை தாண்டி கனகவனி இன்னும் கொஞ்சம் திக்கா வெளி போர்ஷன்ல ஒரு போர்ஷன் இருக்கு, அதுக்கு பேரு கனகெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த போர்ஷனுக்கு பேரு செல் வால். இந்த போர்ஷனுக்கு பேரு செல் வால். ப்ரோக்ரியாட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம். செல் வால் எல்லா ப்ரோக்ரியாட்லயும் இருக்குமானா எக்ஸப்ஷன் உண்டு, அது நம்ம வீட்டில் கேட்போம். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் செல் வால் கிடையாது, எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மால என்ன கிடையாது அப்படி கேட்டீங்கன்னா செல் வால் கிடையாது, செல் மெம்பரேன் உண்டு. அதுக்கிட்ட என்ன கிடையாது, செல் வால் கிடையாது. மற்ற எல்லா ப்ரோக்ரியாட்டிக்லயும் என்ன இருக்கும், செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். ஆனால் சென்டர்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நியூக்ளியஸ் கிடையாது. நோ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்று இருக்காது. இது ஒரு பாயிண்ட். உட்கரு மிகவும் தெளிவான நிலையில் இருக்காது, தெளிவற்ற நிலை, ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இதுக்கு பேரு நேக்கடு ஜீனோம். நேக்கடு ஜீனோம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் நேக்கடு ஜீனோம்னா இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலா இப்படி இருக்கும், சுத்தி யாரும் இல்லாதனால வெற்றிட ஜீனோம், திறந்த ஜீனோம்னு சொல்லுவாங்க. இதை நேக்கடு ஜீனோமா இது இருக்கும்.
சரி சார், ஓகே. சுற்றி ஏதாவது மெம்பரேன் இருக்குமா? நம்ம சொல்கிறோம் ப்ரோகேரியட்னால இந்த பாயிண்ட் கம்பல்சரி. நோ நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் இதுக்கு கிடையாது. ரைட் சார், ஓகே. இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். மேக்ஸிமம் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. பட் அது பிரச்சனை இல்லை. இதில் குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதுக்கு பேர் நியூக்ளியாய்டு. ஸோ இதில் நியூக்ளியாய்டு உண்டு. ஓகே, அதில் நியூக்ளியாய்டுன்னு ஒரு ஷேப், தமிழ்லேயும் நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நூல் மாதிரி பிஞ்சிட்டு போகுது இல்லை, அதெல்லாம் நியூக்ளியாய்டு. சார் அது மட்டும் தான் இருக்குமானா? கண்ணா இங்கே பாருங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் டிஎன்ஏ இருக்கும். அங்கங்கே என்ன இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பேர் பிளாஸ்மிட். சம்டைம் சில புக்கில் பிளாஸ்மிட் டிஎன்ஏன்னு கொடுத்துருப்பான். பிளாஸ்மிட் டிஎன்ஏ, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செல் பாயிண்ட்ல பார்க்குறப்ப நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கிட்ட பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கும். பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இன்னொரு பற்றில டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதை நோட் பண்ணி டயக்ராம் போகலாம். நியூக்ளியர் மெம்பரேன் சில நேரம் கொடுப்பான். சில புக்கில் நியூக்ளியர் என்வலப்னு கொடுத்துருப்பான். உட்கரு படலம், உட்கரு தோல், உட்கரு சவ்வு. ப்ரேயரா? ப்ரேயர் நம்ம ஸ்கூல் தானே போயிட்டுருக்கு. நம்ம தான் டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி போயிட்டோமா? இல்லை, நேரம் ப்ரேயர் போயிட்டுருக்கு. சரி, ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சாமா முன்னாடி? ஸ்கூலில் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா? லஞ்சுக்கு ப்ரேயர் போட மாட்டாங்கல்ல? லஞ்ச் சாப்பிட்டு ப்ரேயர் சாங் போடுவாங்க டெய்லியும். வாய்ப்பே கிடையாது. என் ஸ்கூல்லலாம் போட்டதே கிடையாது. சரி, ரைட், ஓகே, போடும். பாட்டு தான் போயிட்டுருக்கு. எழுதியாச்சா? என்ன கவனி. நெக்ஸ்ட்டு ஷேப்பு. ப்ரோக்ராட்டிக் செல்லோட ஷேப்பு. நான்லாம் அந்தளவுக்கு ஷேப் வரைய மாட்டேன். புரிஞ்சது வச்சு நமக்கு அது தேவையில்லை. நமக்கு பாயிண்ட் என்னமோ அதான் பார்க்கணும். ப்ரோக்ராட்டிக் செல்ஸில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், நீட்டில் என்ன கேட்போம், அதை மட்டும் பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே.
இது வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்லேருந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்டரில் கலர்ஸ் வேணாம், அது நான் உங்களுக்கு புரியுதுக்காக வேற ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் போடுறேன், பார்த்தா தெரியும். இதுதான் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ப்ரோக்ரேட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியல் சென்டரில் இப்படி தான் இருக்கும். இதை ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஜீனோமிக் டிஎன்ஏ இதை பற்றி நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? ஜீனோமிக் டிஎன்ஏல 2 பாயிண்ட் மட்டும் படித்தா போதும், என்சிஆர்டி படி. இது நேக்கடு. நேக்கடுனா சார் இது சுற்றி வேற யாரும் இருக்க மாட்டாங்க, ஐ மீன் கவர் மாதிரி எது இருக்காது, நேக்கடு. சரி சார், ஓகே. கணக்கு கவனி, இது ஓவரால் பார்க்குறப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், சர்க்குலர். இது இன்னொரு சர்க்குலர் இருக்கு, பட் இதையும் ஒரு டெக்னிக்கலாக சர்க்குலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான், ஏன்னா ஒரே த்ரெட் மூலமாக ஏற்பட்டிருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த டோட்டல் இடமே சிங்கிள் குரோமோசோமால கிரியேட் ஆகிருக்கும். அதனால தான் நான் ஒரே ஸ்ட்ரெச்சாக போட்டேன், ஒரே கோடு போட்டு அப்படியே பண்ணிட்டு வந்துருந்தேன். ஒரே குரோமோசோம் தான் இந்த ஃபுல்லாகவே இப்போ நடுவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதுதான் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. புரோட்டோடைபிக் டிஎன்ஏ கிடையாது, அது வேற. ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னா, இப்போ இன்னொரு பாக்டீரியா பிறக்குதுன்னு வைங்க, இதோட காப்பி தான் அந்த பாக்டீரியாவுக்கு போகும். ஸோ தட் அந்த பாக்டீரியா என்னென்ன வேலை செய்யணும், அந்த பாக்டீரியாக்குள்ள என்னென்ன மாதிரி புரோட்டீன் உருவாகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு இந்த டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணும். சரி சார், ஓகே. இது ஜீனோமிக் டிஎன்ஏ, இந்த பாயிண்ட் புரியுது. அண்ட் கனகவனி, இதோட செவத்தில் லைட்டாக இதை பற்றி இன்னும் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்படி ஒன்று இருக்கும், இது பேர் மீசோசோம். இதை பற்றி ஃபியூச்சரில் சொல்கிறேன். மீசோசோம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்டுகிட்டே இருப்பான், மீசோசோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதோட உடம்புல யூனிக் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க இதை, இன்க்ளூஷன் பாடிஸ். இப்போ ரீசெண்டாக நீட்டில் கேட்டுட்டு இருக்கான், சேமிப்பு பைன்னு சொல்லுவாங்க, இன்க்ளூஷன் பாடி. யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோகரியாட். யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோகரியாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் பாடின்னு ஒரு ஷேப் இருக்கும். இதோட ஒர்க் என்னன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. கனகவனி, அடுத்தது இதெல்லாம் வந்து அதோட சைட்டோபிளாசம். இதெல்லாம் அந்த ப்ரோகரியாட்டோட சைட்டோபிளாசம். இந்த ப்ரோகரியாட்டோட சைட்டோபிளாசமா கன்சிடர் பண்ணலாம். லிக்விட் மாதிரி இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் நேச்சர் செமிஃப்ளூயிடு தான். நியூ இன்சைட் படி இதோட நேச்சர் வந்து செமிஃப்ளூயிடு. மெயின் ஏரியா ஃபார் செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ். இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இந்த இடத்துல தான் தொடர்ந்து நடக்கும். ஸோ அதனால இது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் ரைபோசோம்ஸை பார்க்கலாம். சைட்டோபிளாசத்தில் ரைபோசோம் பார்க்கலாம். ரைபோசோமோட டைப் என்னன்னு மட்டும் பார்த்துச்சுக்கோ, 70S. ஓகேவா? ப்ரோக்ரியாட்டில் கூடிய ரைபோசோம் 70S டைப். இப்போ சூப்பர், இது என்னென்னு ஃபீச்சர் நான் சார் சொல்லித்தரேன். ரைட், ஓகே. கணக்கு அடுத்து ஒரு சிங்கிள் பீஸ் வளர்ந்துருக்கும், வால் மாதிரி. இதோட பேர் என்னங்க சார்? இதோட பேர் என்னங்க சார் அப்படின்னா ஃப்ளஜெல்லம், கசை இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃப்ளஜெல்லாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃப்ளஜெல்லம் அப்படிங்கிறது ஃப்ளஜெல்லா டைப்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ளஜெல்லா டைப். ஃப்ளஜெல்லா டைப்னா நீளமாக ஒரு சாட்டை மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபார் மொட்டைல் பர்பஸ். நகரணும் இல்லையா? இந்த பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா இதுதான் துடுப்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு அர்த்தம். நமக்கு கால்கள் லொக்கோமோஷன் பர்பஸ்னா இந்த மொத்த பாக்டீரியாவும் தள்ளி விடுறது யாரு? இந்த ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லாவில் 3 போர்ஷன் படிச்சுக்கிட்டா போதும். கனகாவணி, கவனிமா. இந்த உள்ள கொஞ்சம் பொதிஞ்ச மாதிரி இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து ஃப்ளஜெல்லாவோட பேசல் பாடின்னு சொல்லுவாங்க. அடித்தள உடல், பேசல் பாடி. இந்த பேசல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வெளியே வரப்போ இங்கே லாக் ஆகும்.
இந்த இடத்துல லாக் இருக்கும். வேசல் பாடி இந்த இடத்துக்கு வரும். அதை முன்னாடியே சொல்றேன். இந்த வால் இருக்குல்ல, இந்த வாலுக்கு பேரு ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்னு சொல்லலாம், நூல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபிளஜெல்லான்னு இதை கூட சொல்லுவாங்க. இந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டையும் இந்த பேசல் பாடி கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பேரு ஹுக் ஷேப். இந்த போர்ஷனுக்கு பேர் தான் ஹுக் ஷேப். அப்போ ஃபிளஜெல்லம் பொறுத்த வரைக்கும் 3 போர்ஷன் இம்பார்ட்டன்ட்மா. ஃபிளஜெல்லா எதால கிரியேட் ஆயிருக்குன்னா 3 போர்ஷன்ல கிரியேட் ஆயிருக்கும். ஒன்று பேசல் பாடி, நீட்ல கேட்பான். ரெண்டாவது ஃபிளஜெல்லா ஆர் ஃபிம்ப்ரியே ஃபிலமெண்ட் வாட் எவர். மூணாவது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹுக் ஷேப். ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹுக் ஷேப்ல டெவலப் ஆயிருக்கும். கிளியரா? இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோ. செல்வாலை பற்றி மட்டும் தனியாக சொல்றேன். ஃபிலமெண்ட் தான் புக்ல ஃபிலமெண்ட் தான் கொடுத்துருக்கான். அதே போகலாம். புக்ல ஃபிலமெண்ட் தான் கொடுத்துருக்கான், அதே போய்க்கலாம். இதெல்லாம் இன்சைட் பாயிண்ட் தான். டயக்ராமா மாற்றி கொடுத்துட்டேன். படிக்கிறது உனக்கு என்ன ஈஸியாக இருக்கும்.
அடுத்து என்ன கவனி? இதெல்லாம் போக ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? இந்த சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஷேப் இருக்கும். இதுக்கு பேரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏயோட மெயின் ஃபங்க்ஷன் இது ஒரு புரோட்டோடைபிக் புரோட்டோடைபிக் கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபினோடைபிக் கூட சொல்லலாம். வாட்எவர், அது தேவையில்ல விடு. விஷயம் என்னன்னு சொல்றேன். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கலாம், இல்லாமே போகலாம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு பாக்டீரியானா பிளாஸ்மிட் டிஎன்ஏங்கிறது இம்பார்ட்டன்டானு கேட்டிங்கன்னா சில இடத்துல இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்டீரியா சம்டைம் தனியாக வளராது, இன்னொரு உடம்புக்குள்ளே போய் தான் வளரும். அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை சாவடிக்க பார்க்கும், ஏன்னா அது அவனோட உடம்பு. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த சாவடிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கலை வந்து பாக்டீரியாவை சுற்றி அப்படியே செக்ரிகேட் பண்ணும். அது பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த பாக்டீரியாவை கொல்றதுக்காக இது யார் உடம்புல இருக்கோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆளுங்க இதுல அந்த ஃப்ளூயிட் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை எதிர்த்து சண்டை போடணும்னா பிளாஸ்மிட் வேணும் இல்லையா? பிளாஸ்மிட் இதை எது சண்டை போடல அப்படின்னா செத்து போயிடும். இதை ஃபியூச்சர்ல பயோடெக்னாலஜியில படிப்பேன். ஸோ பிளாஸ்மிட் எதுக்கு தேவைன்னா டு ரெசிஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து சண்டை போடுறது பிளாஸ்மிட் டிஎன்ஏ. பிளாஸ்மிட் டிஎன்ஏட ஷேப்பு கண்டிப்பாக சர்க்குலர் தான், சர்க்குலர் டிஎன்ஏ. அதோட ஸ்மாலாக இருக்கும், சைஸும் ஸ்மால் தான், ரொம்ப வந்து பெரிய சைஸ்லாம் கிடையாது, ஸ்மாலர் சைஸில் இருக்கும். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏட ஒர்க்கு, ஷேப்பு இதை பற்றிலாம் நீங்கள் அதிகமாக படிப்பேன். பிபிஆர் 322 நினைக்கிறேன் ஆண்டோனோ. பட் அது பயோடெக்னாலஜியோட டீட்டெயிலில் படிப்பேன், நாட் ஹியர். இதை வந்து ஃபியூச்சரில் பயோடெக்னாலஜியில் படிப்பேன், பிடெக் அதெல்லாம் படிப்பேன். சரி, ரைட், ஓகே. இங்கே நம்ம எதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலிசம், செல் வால் ஆர் செல் என்வலப், கிளைகோலிக்ஸ் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கனகவனி, ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே ஒரு லேயர் டெவலப் ஆகும். அடுத்து இன்னும் ஒரு லேயர். கனகவனி, கதை மாதிரி கேளு, அப்போதான் புரியும். இப்படி டெவலப் ஆகும். இது உள்ள டெவலப் ஆகுது இல்லையா? ஒவ்வொன்றா எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ள டெவலப் ஆகுது. இன்னர் சைடு இருக்கான் பார்த்தீங்களா, இதுக்கு பேரு பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். சில புக்ல செல் மெம்பரேன் கொடுத்துருப்பான், என்சைட்ல பிளாஸ்மா மெம்பரேன் மென்ஷன் பண்ணியிருப்பான், சில இடத்துல இதை செல் மெம்பரேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் அது ஏதாவது ஒரு ஃபுட்டு இது வருது அப்படின்னா இங்கே வெளியே வந்துடும். ஃபர்ஸ்ட் லேயரை தாண்டிடும், செகண்ட் லேயரை தாண்டிடும். இந்த தேர்ட் லேயரை தாண்டறப்போ இந்த தேர்ட் லேயர் யாரு? பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் என்ன பண்ணுன்னா, நீ உள்ள வரணுமா வரக்கூடாதுங்கிறது நான் உள்ள பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்லணும். அப்போ உள்ள யாராவது வராங்களா இல்லையாங்கிறத செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன் selectively permeable, தேர்வு கடத்த சவ்வுன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது யார் யார் உள்ள வரணும், யார் யார் உள்ள வரக்கூடாது, அந்த பெர்மியபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்றது யாரு? பிளாஸ்மா மெம்பரேன். பெர்மியபிள். ஓகேவா? இதுதான் பிளாஸ்மா மெம்பரேனோட முக்கியமான ஒர்க். இன்னொரு ஒர்க் என்னமோ கொடுத்துருக்கோமே,
ஒர்க் ஏதோ கொடுத்துருப்பான், இது ரீகலெக்ட் ஆகல. இதுதான் மெயின் ஒர்க்கு. ஆ ஆ ஆ இது இது இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் யார் வேணா வரலாம். பட் இதை தாண்டி தான் யாராவது உள்ள வரணும். அப்போ ஒரு அவுட்டர் வேர்ல்டுல இருந்து ஒரு ஆள் வரான், வெளி உலகத்துல இருந்து ஒரு ஆள் வரானா, யாரை மீட் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும்? பிளாஸ்மா மெம்பரேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மெம்பரேன் தான் interact with outer substance, outer world substance or outer substance. வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ஆள் கூட டீல் வச்சுக்கிறது, டிஸ்கஸ் பண்றதெல்லாம் யாரு? பிளாஸ்மா மெம்பரேன். அடுத்த மெம்பரேன் நான் எழுதி போட்டுறேன், அடுத்த ஸ்லைட்ல சொல்லித்தரேன். சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் லைன் சென்டர், மிடில். மிடில் இருக்கிறதுக்கு பேர் செல் வால். இவன் ஒர்க் என்ன அடுத்ததுல போடுறீங்க, இந்த ஸ்பேஸ் பத்தாது, அடுத்ததுல சொல்றேன். இவன் செல் வால். இந்த வெளியே கிரீன் கலர் இந்த கட்டை எல்லோ கலர், இவன் கிளைகோகாலிக்ஸ், கிளைகோ கேலக்ஸ். ஓகேவா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர், இவன் வந்து அவுட்டர்ல இருப்பான். மிடில், கிளைகோகாலிக்ஸ், செல் வால். இந்த மூணு சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணு சேர்ந்தது ஈஸியா இருக்காது, இதை ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது பேரு காம்ப்ளெக்ஸ் செல்வால்னு ஒரு பேர் உண்டு. இதோட செல்வால் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் செல்வால். பட் மூணையும் சேர்த்து சொல்றப்ப காம்ப்ளெக்ஸ் என்வலப். இது பேர் தான் காம்ப்ளெக்ஸ் என்வலப். காம்ப்ளெக்ஸ் என்வலப்ல யார் இருக்கா? இன்னர் சைடு பிளாஸ்மா மெம்பரேன், மிடில் செல் வால், அவுட்டர் கிளைகோகாலிக்ஸ். நோட் பண்ணிக்கணும். மிடில் செல் வாலும் கிளைகோகாலிக்ஸ் ஒர்க் மட்டும் சொல்றேன், எழுதிக்கோ. செல் என்வலப் மூணு இருக்கு. இன்னர் பிளாஸ்மா மெம்பரேன், மிடில் செல் வால், அவுட்டர் கிளைகோகாலிக்ஸ்.
எழுதியா? அடுத்து வந்து செல்வால். செல்வாலில் ரெண்டு பாயிண்ட் மட்டும் பார்த்துணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில், சரி ஓகே கனகவாணி. மிடில் யார் இருப்பா? நமக்கு செல்வால் இருக்கும். செல்வாலோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். செல்வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மிடில் இருக்கும். இந்த மிடில் இருந்தாலும் கனகவாணி அந்த செல்லோட ஷேப்பு ராடு ஷேப்பா, பேசிலர் ஷேப்பா, விப்ரியோ ஷேப்பா, ஓவல் ஷேப்பா, ரவுண்டு ஷேப்பா, ஷேப்பு டிட்டர்மைன் பை நீட்டில் யூனிக்காக பிக் பண்ணி கேட்பான். அப்போ ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா செல்வால். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். டிட்டர்மைனிங் த ஷேப் ஆஃப் த செல். இது ஒரு பாயிண்ட். ரைட் சார், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சார். செல்லோட ஷேப்பை டிஃபைன் பண்ணுது. வேற செல்லோட டோட்டல் பாடியுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து அதோட ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அதனால் சார் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அப்படின்னா, இப்போ அந்த செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வெடிச்சு, அந்த மொத்த உடம்பு பாக்டீரியா உடம்பு இருக்குன்னா இது மொத்தமாக வெடிச்சு கிடிச்சு போயிடுச்சுனாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி கிருங்கி போகாமையோ, ரொம்ப பெருசாகாமல் உள்ள சுருங்காமல் ரெண்டையுமே பண்ண விடாமல் பார்த்துக்கிறது செல்வால். ஸோ ப்ரிவென்ட் பர்ஸ்டிங் ஆர் கொலாப்சிங். வெடிக்கிறதோ இல்லை சுருங்குறதோ இல்லாமல் பார்த்துக்குது யாரு? செல்வால். ஸோ இதோட ஃபங்க்ஷனை தெளிவாக பார்த்துக்கணும். அவுட்டரில் இருக்கிறது யாரு? அவுட்டரில் இருக்கிறது கிளைகோகாலிக்ஸ். கிளைகோகாலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். கிளைகோகாலிக்ஸ் இவனை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா கனகவனி, சில பாக்டீரியாவில் வந்து இது ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த அவுட்டர் சைடில் இருந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு தொட்டாலே பிஞ்சிரும். சிலதுல எவ்வளோ இருக்கும்? லூஸாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்லிம்மி லேயர். ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மெல்லிய படலம் சிலதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டைட் அண்ட் டஃப். சில பாக்டீரியா டைட் அண்ட் டஃப், அது இருக்கிற இடத்த பொறுத்து டைட் அண்ட் டஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது லூஸாக இருந்தால் ஸ்லிம்மி லேயர், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ அதை கேப்சூல்னு சொல்லுவாங்க. அந்த கிளைகோகாலிக்ஸை கேப்சூல்னு சொல்லுவாங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் ஸ்லிம்மி லேயர்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரி, இப்படி நீ பார்க்குறப்போ இந்த அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர், 3 லேயருக்கும் வேற வேற ஒர்க் தான். ஏதாவது சேம் ஒர்க் இருக்கா? கிடையாது. 3மே டிஸ்டிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஈச் லேயர், இது ஞாபகம் வச்சுக்கணும், each layer have வேற function, distinct function, பட் ஒவ்வொருத்தருக்கும் வேற ஃபங்க்ஷன் இருந்தாலும் all layer act as protective unit. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு, இல்லை நல்லா சொல்ல. ஆனா 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை செல்லோட ப்ரொடக்ஷன். ஓகேவா? உள்ள தேவையில்லாத ஆள் வரக்கூடாது, தேவையில்லாம இந்த செல் உடஞ்சு போயிடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியது யாரு? இந்த 3 லேயரும் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற சேம் ஃபங்க்ஷன் நீட்ல கொடுத்தா டிஸ்டிங் ஃபங்க்ஷன். பட் எல்லாருக்குமே என்ன வேலை தான்? ப்ரொடக்ஷன் வேலை தான். யாராவது ஒருத்தர் மட்டும் தான் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. 3 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. கிளீனா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே நான் சொல்லிடுறேன் சார், இந்த செல்வாலை பேஸ் பண்ணி we do classification. கனகவன், இப்போ வந்து ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன், இதில் நிறைய பாக்டீரியாஸ் போட்டுட்டேன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்டோட நேம் கிராம் சாயம். ஓகேவா? ஏன்னா இப்போ எப்படி துணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கிறோமோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் கலர்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த கலர் ப்ளூவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். உள்ளே ஊற்றின உடனே சில பாக்டீரியாஸ் வந்து ப்ளூவாக மாறும். அதுக்கு முன்னாடி ஒரே கலர் தான். எப்போ இந்த கிராம் ஸ்ட்ரெயினை ஊற்றுறோமோ அப்போ கலர் மாறும். ஏன் சார்னா அதோட செல் என்வலப் அப்படி இருந்திருக்கும். அதோட செல் என்வலப் வந்து இந்த கலர்ஸை அக்செப்ட் பண்ணும். எந்த பாக்டீரியாவோட செல் என்வலப் கலர்ஸை அக்செப்ட் பண்ணுதோ அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ். இந்த ப்ளூ கலர் ஆச்சுல, இதுக்கு பேரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ். எது இதை அக்செப்ட் பண்ணலையோ அதுக்கு பேரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ். இதுக்கு நீட்ல கேட்பானா இது கேட்பான், பட் எக்ஸாக்டா பின் பண்ணுவான். கிராம் நெகட்டிவ் ஆர் கிராம் பாசிட்டிவ் எந்த லேயர் மூலமா டிசைட் பண்ணப்படுதுன்னா 3 லேயரும் சேர்ந்தது தான். ஸோ இது டிசைடட் பை கிராம் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவாங்கிறத டிசைடட் பை செல் என்வலப். செல் என்வலப்னா 3மே சேர்ந்தது தான். இன்னர், அவுட்டர், மிடில் 3 சேர்ந்தது என்வலப். காம்ப்ளெக்ஸா இருக்கும் இருந்தாலும் ஓகே. அப்போ வந்து கிராம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு பேட்டரியை 2 டைப்பாக பிரிக்கணும். அந்த பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் செல் என்வலப். கலர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா, அது மீன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா கிராம் பாசிட்டிவ், ஸ்ட்ரெயின்ஸ் அக்செப்ட் பண்ணலைன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கலாம்.
gram positive and gram negative. கனகாவணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ரியேட்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ். கனகாவணி இதில் 2 எக்ஸாம்பிள் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன பார்க்கலாம். இது வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல். ப்ரோக்ரியாட்டிக் செல்லோட இது என்னது? இன்னர் மெம்பரேன். ப்ரோக்ரியாட்டிக் செல்லோட இன்னர் மெம்பரேன் வச்சுக்கலாம். வித் மெம்பரேன் விட்டுரு. இன்னர் மெம்பரேனுக்கு பேர் என்ன? பிளாஸ்மா மெம்பரேன். சம்டைம்ஸ் இதுல இருந்து குட்டியா சில விஷயம் அப்படியே வெளியே வரும். இதான் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. நீச் அதில் அப்படியே டெவலப் ஆகி வெளியே வரும். எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஸ்கின் வந்து ஸ்கின்னுக்கு மேலே இன்னொரு தோல் வளர்ற மாதிரி வளரும். இது வந்து இந்த மாதிரி வளர்றது ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் ப்ரோக்ரியாட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரோக்ரியாட்டிக் செல்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரேனோட ஒரு மடிச்ச ஷேப் மாதிரி, பிளாஸ்மா மெம்பரேனோட ஒரு மடிச்ச ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா? ப்ரோக்ரியாட்டிக் செல்லோட ஒரு எக்ஸ்டென்ஷன், அது வந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். சரி, எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க சொன்னால், முக்கியமான எக்ஸாம்பிள் மீசோசோம். மீசோசோமும் ப்ரோக்ரியாட்டில் மட்டும்தான் இருக்கும். யூனிக் ஃபீச்சர் லைக் இன்க்ளூஷன் பாடிஸ். ப்ரோக்ரியாட்டில் மீசோசோமும் ஒரு யூனிக் நேச்சர். நல்லா ஞாபகம். சரி சார், எக்ஸாம்பிள் ஓகே. மீசோசோம் இது என்னென்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் இந்த மீசோசோம்ங்கிறது இப்படி வெளியே வந்துச்சுன்னா இதுக்கு பேர் மீசோசோம். இந்த மாதிரி வரக்கூடிய மீசோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயத்தை உருவாக்கலாம். 3 விஷயத்தை உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வெசிக்கலை உருவாக்கும். கவனிக்கணும், மெமரி பண்ணிடு. வெசிக்கல்னா பாத்திரம் மாதிரி குட்டி குட்டியா. ஏன் சார்னா ஏதாவது ஒரு பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஏதாவது இந்த தேவையில்லாத லிக்விட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வெசிக்கல் உருவாக்கும். 2வது இது என்னது? லேமெல்லா உருவாக்கும். என்ன சார் லேமெல்லா என்ன சார்? இப்போ ஒரு செல் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, 2 செல்லுக்குள்ளேயே கூட ஆர்கனல் வச்சுக்கலாமே. இதுக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யார் தேவை? லேமெல்லா தேவை. ஸோ இந்த மாதிரி வெசிக்கல், லேமெல்லா அண்ட் தேவையில்ல எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பரேன் ஏதாவது உருவாக்கலாம். வெசிக்கல், லேமெல்லா, இது செல் வால் ஃபார்மேஷன். ஓகே, வெசிக்கல், லேமெல்லா உருவாக்கும். இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் மீசோசோமுக்கு. மெம்பரேனை உருவாக்கும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மெம்பரேனை தாண்டி எவனை உருவாக்கும் நான் பார்த்து சொல்கிறேன், இது மட்டும் இருக்கட்டும். மெம்பரேனையும் உருவாக்கும். எஸ், இது ஒரு ஃபங்க்ஷன் தான். என்னன்னா இங்கே வெளியே வருது இல்லையா, இந்த வெளியே வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிளாஸ்மா மெம்பரேன் கூட இப்படி உருவாக்கும். அதுவும் பண்ணும், இருக்கட்டும். இப்போதைக்கு நான் அப்போ செக் பண்ணி சொல்கிறேன். ரைட், கனகவனி. ஸோ இந்த மாதிரி மீசோசோம் வந்து வெசிக்கல், லேமெல்லா, மெம்பரேன் இந்த மாதிரி ஷேப்பாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? இதோட ஒர்க் என்ன? இதோட ஒர்க்ஸ் என்ன? நான் சும்மா ஷார்ட்டாக மட்டும் சொன்னேன், பட் ஓவராலாக எல்லா ஒர்க்கையும் சொல்லிடுறேன். இதை நீட்டில் கேட்பான்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதோட ஒர்க்ஸ். ஓகே ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்கலாம். பீசோசோமோட ஒர்க்ஸ்னு சொல்லலாம் இல்லையா, வெசிக்கல் லேமெல்லா இதோட ஒர்க்குன்னு சொல்லலாம், அது இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் எல்லாத்தோட ஒர்க்குன்னு சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் ஃபார்மேஷன் இது வந்து நடக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக. தட்ஸ் வை ஐ ஹேட். இதுக்கு தான் என்ன அந்த போர்டே ஹேட் பண்ணுறது. கம்முன்னு இந்த போர்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இத்தனை நாள் ஆஃப் ஆச்சா பாரு, இது போடுறேன் இனிமேல் ஆஃப் ஆகும். இன்னும் ஒரு 6 மாதம் இந்த போர்டும் போடணும். சரி ரைட் ஓகே, இது வரைக்கும் எழுத மட்டும் படிமா, பவர் வந்த அப்புறம் பார்த்துலாம். கம்மா அந்த போர்டு இங்கேயே கொண்டு வந்து ஆப்ஷன் வச்சிருக்கியா, அதுதான் கரெக்டு. அது மெம்பரேன் இல்லை, டியூபிள்ஸ். ஆமாம், டியூபிள்ஸ் உருவாக்கும். அதுவும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன ஃப்ளூயிட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது உருவாக்கும். டியூபிள், வெசிக்கல் இதெல்லாம் அந்த மாதிரி தான். லேமனில் கனெக்ஷனை கிரியேட் பண்ணும். சரி ரைட்டு. சரி இப்போ சாப்பிட்டு வந்துடலாமா? வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸும் என்ன இருக்குன்னா இன்க்ளூஷன் பாடிஸ், அதை பற்றி மட்டும் நடத்துகிறேன்னா யூக்ரேட்டிக் செல்ஸ் முடிஞ்சிச்சு. ப்ரோக்ரேட்டை தனியாக இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ரேட் வரைக்கும் முடிச்சா போதும். யூக்ரேட்டிக் தனி டாபிக். ப்ரோக்ரேட்டிக் யூக்ரேட்டிக் நடத்திட்டு பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டா இந்த லெசன் முடிஞ்சிச்சு. சரி இப்போ சாப்பிட்டு வந்துடலாம். ஹாஃப் அன் அவர் போர்டு